நாட்டு மக்களுக்கான நிவாரணங்கள் தொடர்பில் ஜனாதிபதி விசேட உரை. அனுர ஆட்சியிலும் அச்சுறுத்தப்படும் தமிழ் மக்கள், ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. கல்வி செயற்பாடுகளில் தட்டி கழிக்கப்படும் வன்னி மாணவர்கள், துரைராசா ரவிகரன். மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை வடமாகாண ஆளுநர் மீறியுள்ளார், அர்ச்சுனா. செம்மணி மனித புதைக்குழியை ஏப்ரல் 27ஆம் தேதி அகழ்வதற்கான சாத்தியம் தொடர்பில் காத்திருப்பு. யாழ் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தர், இந்திய துணை தூதுவர் சந்திப்பு. மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தில் தாலிக்கொடி அறுத்த பெண் உட்பட 3 கைது. வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் கீழ் விவசாய போதனாசிரியர்கள் மற்றும் கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கி வைப்பு. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருடன் யாழ் பாதுகாப்பு படை தளபதி உத்தியோகபூர்வ சந்திப்பு. ஜேவிபியின் சொத்து தொடர்பில் நாவல் வெளியிட்ட தகவல். சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மின்சாரம் தடைப்படுமா? வெளியான அறிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். ஸ்டேல் அமெரிக்க ஈரான் போர் சூழலால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி நிலைமையை அடுத்து நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி குறித்து ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றினார். மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள் குறித்து இதன்போது ஜனாதிபதி கருத்து வெளியிட்டுள்ளார். கருப்பு கொடி விவகாரத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் அச்சுறுத்தப்பட்டமை அனுர் அரசாங்கத்திலும் தொடர்ச்சியான கெடுபிடிகள் இருப்பதை காட்டுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று சபையில் தெரிவித்தார். கலைப்பிரிவு மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தர்மலிங்கம் ஜதுர்ஷன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தயாபரன் லஜிதரன், அபிஷேக், இந்த 3 மாணவர்களும் அவர்களோடு சேர்ந்து இன்னும் சில மாணவர்களும் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காரியாலயத்தில் வைத்து கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய சுதந்திரமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு, தங்களுடைய உரிமை தொடர்பிலே அவர்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்கு, தங்கள் இனம் சார்ந்த கொள்கைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த அரசிலும் அவர்களுக்கு தடை இருக்கிறது என்பதைத்தான் உங்களுடைய அரசும் அச்சுறுத்தல் ஊடாக வெளிப்படுத்துகிறது என்பதை இந்த செயல்பாடுகள் முன்வைத்திருக்கிறது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரம் இனிவரும் காலங்களிலாவது பல்கலைக்கழக மாணவர்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திரமாகவும் தங்களுடைய கல்வியை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் அரசினுடைய புலனாய்வாளர்கள், அரச இராணுவ போலீசினுடைய அடக்குமுறைகள் இருக்கக்கூடாது என்பதை நான் மீண்டும் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை தொடர்பான அந்த பதிவையும் கடிதத்தையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய நிர்வாக உத்தியோகத்தராக இருக்கின்ற, நிர்வாகத்திலே உறுப்பினராக இருக்கின்ற
தயாபரன் ஜெயசித்ரா திருமதி தயாபரன் ஜெயசித்ரா அவர்கள் இன்றைய தினம் கொழும்பிலே இருக்கின்ற பழைய கட்டிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் காலை 10 மணிக்கு. இதேபோல கடந்த 3 தடவைகளுக்கு மேல் திருமதி தயானந்தன் ஜெயசித்ரா அவர்கள் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சியிலும் அவர் பல தடவைகள் போலீசாரால் அடிக்கடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். வளர்ந்த பிள்ளைகளை உடைய ஒரு தாயார் அவருடைய பணிகள் நிமித்தமாக தமிழர்களுடைய தேசிய பயணம் தொடர்பிலே அவருடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிற பொழுது அச்சுறுத்தும் வகையில் அடிக்கடி பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரும் பயங்கரவாதத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசினுடைய போலீஸ் இராணுவ பிரிவினரும் விசாரணைகளுக்கு உட்படுத்துவது அவங்க தங்களுடைய இயல்பான உரிமைகளை வெளிப்படுத்த முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே 3 தடவைகள் கொழும்புக்கு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இதனை விட கிளிநொச்சியிலே பல தடவைகள் விசாரிக்கப்பட்டார். இப்பொழுது இன்று காலை 10 மணிக்கு மீண்டும் கொழும்பிலே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரை அழைத்த கடிதங்களையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதேபோல கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த 2ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட யக்கச்சியில் ஊர்வணிகன்பற்றி என்கிற கிராமத்தில் இருக்கின்ற காணி அந்த மக்களுக்குரிய சொந்த காணி. அவர்கள் பரம்பரையாக வரலாற்று ரீதியாக ஆண்டாண்டு காலம் 6-7 பரம்பரைகளாக ஆண்டு வந்த காணி. அந்த காணியிலே ஊர்வணிகன்பற்றி காணியிலே அவருடைய சொந்த காணிக்குள் முத்துமாரியம்மன் ஆலயம் உண்டு, பொதுநோக்கு மண்டபம் உண்டு, சிறுவர் முன்பள்ளி உண்டு, சிவபூமி அறக்கட்டளைக்குரிய காணியும் அங்கே உண்டு. இவ்வளவும் இருந்தும் கூட அந்த மக்கள் 90ஆம் ஆண்டு யுத்தத்தை காரணம் காட்டி அந்த இடத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே போய் குடியேறியிருந்தார்கள். பின்னர் 2006ஆம் ஆண்டு மீண்டும் யுத்தம் வெடித்த பொழுது அவர்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர வேண்டிய நிலைமை வந்தது. 2006க்கு பிறகு அந்த இடத்தை பிடித்து கொண்ட இராணுவத்தினுடைய இயந்திர பொறியியல் பிரிவைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது அங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 30 ஏக்கர் வரையான காணியை தங்களுக்கு தர வேண்டும் என்று சட்டவிரோதமாக அளந்தெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அன்றைய தினம் கடந்த 2ஆம் தேதி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் நில அளவை திணைக்களம் இந்த காணியை அளந்து இராணுவத்திற்கு வழங்குவதற்கு முயற்சி செய்திருந்தார்கள். அவ்வாறான முயற்சியை அங்கு திரண்ட மக்களும் அங்கே வந்திருந்த அரசியல் தலைவர்களும் அதனை பூரணமாக தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையாக கூட இதனை முன்வைத்திருந்தார்கள். இந்த 4வது பட்டாலியன் என்கின்ற மின்சாரம் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி வசம் உள்ள இராணுவ முகாம் எங்களுடைய பரம்பரை காணி, இதனை தயவு செய்து அளக்காது எங்களிடம் தாருங்கள், எங்களுடைய சொந்த காணியை எங்களிடம் தாருங்கள் என்று மக்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் நில அளவை வந்த உத்தியோகத்தர்களும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளருடைய எங்களால் முன்வைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் அரசாங்க அதிபரோடும் பிரதேச செயலாளரோடும் நான் தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். அதற்கு பிற்பாடு இது அளவைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இங்கே கிட்டத்தட்ட 21 பேர் கையெழுத்து வைத்து தந்த கடிதத்தை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அந்த ஊர்வணிகன்பற்றி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 21 பேர் தங்களுடைய காணி இது தங்களுடையதுதான் என்பதை அவர்கள் தெளிவாக தந்திருக்கிறார்கள். குறிப்பாக முருகேசு செல்வராசா, மயில்வாகனம் பாலச்சந்திரன், சிவபூமி அறக்கட்டளை நிலையம், தம்பையா வல்லிபுரம், சந்திரரூபன் உதயகலா, மார்க்கண்டு பொன்னம்மா, காண்டீவன் பத்மாவதி, பிரகாஷ் சுபத்ரா, செல்லப்பா தியாகராசா, பாஸ்கரன் கேதீஸ்வரி, துஷ்யந்தன் சுஜீபா, சிவசிதம்பரம் லோஜினி, கமலாவதி செல்வராசா, கனகரத்னம் மகேஸ்வரி, முருகேசு ஜோகராணி, செந்தில் வேலவன் மேனகை, தர்மலிங்கம் தாசன் இவர்களுடைய இந்த காணிகள் பரம்பரையாக சொந்த காணிகளை நான் அந்த பட்டியலையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மக்களுடைய சொந்த காணிகளை இவ்வாறு வலுக்கட்டாயமாக ஒரு யுத்தம் இல்லாத நாட்டிலே அளந்து பறித்து கொடுப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது? இது எவ்வளவு கொடூரமானது! இன்றைக்கும் பலிகாமம் வடக்கிலும் யாழ்ப்பாண பகுதிகளிலும் கிளிநொச்சியிலும் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து தெருக்களிலே அனாதைகளாக இன்னொருவருடைய காணியில் அல்லது உறவினர் நண்பர் வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சொந்த காணிகளை அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அரசாங்கம் நில அளவை திணைக்களத்தை அனுப்பி இராணுவ போலீஸ் பிரசன்னத்தோடு அளக்க முற்படுவது மிக கொடூரமானது. கடந்த அரசுதான் இதனை செய்ததென்றால்
ஏன் உங்களுடைய அரசால் அந்த 30 ஏக்கர் காணிகளை ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த மக்களுடைய துயரங்கள் மிகவும் முக்கியமானது. இந்த நாடு ஏன் இன்னும் உருப்படுவதில்லை? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் உருப்பட விடாது. நான் அடிக்கடி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் விட்ட தவறுகள், தமிழ் மக்கள் மீது புரிந்த யுத்தங்கள், இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மக்களை தெருக்களிலே வைத்துக்கொண்டு அவர்களுடைய காணிகளையும் விடாமல் பறிக்க முயற்சிப்பது மிக கொடூரமானது. கண்ணுக்கு முன்னாலே தன்னுடைய நிலத்தை அளந்து பறிப்பது என்பது சொந்த காணிக்காரனுடைய ஒரு மனநிலையை நீங்கள் அந்த உரிமையாளராக இருந்தால் உங்களுடைய மனங்களால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். நான் கேட்கிறேன், இந்த மக்களுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மாணவர்களை விசாரிக்கிறீர்கள். இந்த அரசு காலத்தில் சாதாரணமாக அரசியல் உரிமைக்காக போராடுகின்ற செயல்பாட்டாளர்களை விசாரணைக்கு கொழும்புக்கும் கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கூப்பிடுகிறீர்கள். மக்களுடைய காணிகளை பறிக்கிறீர்கள், வலுக்கட்டாயமாக அளந்து எடுக்கிறீர்கள். இதுக்கு ஒரு என்ன நியாயம்? இது இந்த மக்களுக்கான நியாயம் எப்பொழுது கிடைக்க போகிறது? எந்த அரசாங்கத்தில் கிடைக்க போகிறது? நாங்கள் எல்லாரும் சம உரிமை என்று நீங்கள் பேசுகிறீர்கள், உங்களுடைய அரசு பேசுகிறது, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னதை செய்வதாக சொல்கிறார்கள். ஆனால் மக்களுடைய உரிமைகளை மதிக்க தெரியாத ஒரு அரசு, மக்களுக்கான அவர்களுடைய எண்ணங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டு ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடியவில்லை என்றால், நீங்கள் தொடர்ந்தும் கொரோனா காலம் ஒன்று நடந்ததல்ல, இப்பொழுது உலகத்தில் நடக்கிற யுத்தத்தால் இருக்கிற வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் அல்ல, இதைவிட மோசமான வீழ்ச்சி வரும். நீங்கள் நல்லெண்ணங்களை சரியாக பிரதிபலிக்க தவறினால் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமானது. இந்த அரசு கூட இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை, இந்த மண்ணில் இருக்கின்ற இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிந்தனை எண்ணங்களில் எள்ளளவும் இன்னும் பிரதி சபாநாயகர்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் சமாதானம் பற்றி பேசுதல், நல்லிணக்கம் பற்றி பேசுதலுக்காக நீங்கள் கடக்க வேண்டிய பாதை இன்னும் கடினமானதும் தூரமானதும். முதலில் அதனை சிந்தியுங்கள். ஆசிரியர் இடமாற்ற செயற்பாடுகளில் யாழ்ப்பாண மாவட்டம் ஒரு வகையாக அணுகப்படுவதும், வன்னி, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்கள் பாரபட்சமான நிலையில் அணுகப்படுவதும் கவலை அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். எமது அத்தியாவசிய தேவை சம்பந்தமாக ஒரு சில கருத்தை சொல்லிவிட்டு உரையாற்றுகின்றேன். கடந்த ஆண்டு தேசிய மற்றும் மாகாண இடமாற்ற கொள்கைகளுக்கு முரணாக சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என 2025 வடமாகாண கல்வி திணைக்களம் வழங்கிய 290 அளவிலான ஆசிரியர்களுக்கான இடமாற்றத்தை யாழ் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து வடமாகாண கல்வி திணைக்களம் மீளப் பெற்றுக்கொண்டது. மீண்டும் இவ்வருடம் அதே போன்றதொரு இடமாற்றத்தை வருடாந்த இடமாற்றத்துடன் இணைத்து வடமாகாண கல்வி திணைக்களம் நடைமுறைப்படுத்த தொடங்கி தற்போது 193 அளவிலான சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தை மனித உரிமைகள் ஆணைக்குழு ரத்து செய்துள்ளது. இந்த நிலையில் வன்னி பெருநிலப்பரப்பில் இருந்து கிளிநொச்சி உட்பட 368 அளவிலான ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் செல்ல உள்ள நிலையில் யாழிலிருந்து சேவையின் தேவை என்ற இடமாற்ற முயற்சியும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக தொடரும் இந்த இடமாற்ற தோல்விகளுக்கு யார் பொறுப்பு கூறுவது? போதியளவு ஆசிரியர் இன்றி கல்விக்கான சம அணுகல் மறுக்கப்படும் எமது பிரதேச மாணவர்களுக்கு யார் வகை கூறுவது? இவ்வாறான ஒரு முறைகேடாகும் சேவையின் தேவை அடிப்படையிலான இடமாற்றத்தை ஆசிரியர்கள் மீது திணித்தது ஏன்? பேரவை தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டின் பிரதமர் அவர்களே, கல்வியில் சம அணுகலுக்கான தொடர்ந்து பசித்திருக்கும் எமது பிள்ளைகளுக்கு உடனடி தீர்வை தாருங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்றைய விவாதத்துக்கு வருகின்றேன். உள்நாட்டரசிறை திருத்தச் சட்டம் மூலம் சமூக பாதுகாப்பு உதவுதொகை அறவீடு ஆகியவற்றின் 2ஆம் மதிப்பீடு மற்றும் செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்களின் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதி, விளையாட்டில் ஊக்கு பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான சமபாய சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள், இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் விதிகள் அங்கீகரிப்புக்குமான இன்றைய விவாதத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட நேர ஒதுக்கீடு காரணமாக விளையாட்டில் ஊக்கு பதார்த்த
பயன்பாட்டுக்கு எதிரான சமவாய சட்டத்தின் கீழ் உள்ள ஒழுங்கு விதிகள் தொடர்பில் சில கருத்துக்களை இப்பேரவையில் பதிவு செய்கின்றேன். இலங்கையில் வாழும் இளையோர் மற்றும் விளையாட்டுகளின் ஒழுக்கவியலை மேலும் செப்பனிடும் வகையில் மேற்படி ஒழுங்கு விதிகள் கொண்டுவரப்படுகின்றன. நாட்டின் நலன் கருதி மேற்கொள்ளப்படும் செயல் திட்டங்கள் எப்போதும் வரவேற்புக்குரியன. ஆனால் எம்மிடம் எப்போதும் எஞ்சுகின்ற முதன்மை கேள்வி, தீவளாவிய சமத்துவ நிலை ஏன் கொள்கை முன்வைப்புகளிலும் நடைமுறைகளிலும் கருத்தில் கொள்ளப்படாதுள்ளன என்பதே. விளையாட்டில் ஊக்கு பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான சமவாய சட்டத்தின் கீழ் உள்ள தடை செய்யப்பட்ட ஊக்கு மருந்துகள் தொடர்பான பன்னாட்டு நியமங்களுடன் இலங்கை ஒத்திசைவது வரவேற்புக்குரியது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தடை செய்யப்பட்ட மருந்துகள், தடை செய்யப்பட்ட முறைகள், போட்டிக்குள்ளே தடை செய்யப்பட்டவை, போட்டியின் போது தடை செய்யப்பட்டவை, குறிப்பிட்ட சில விளையாட்டுகளில் தடை செய்யப்பட்டவை, கண்காணிப்பு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டவை என பல்வேறு நிலைகளிலும் ஊக்கமருந்தின் கையாளல் விதிவிலக்கு நிலைகள் தொடர்பான இலங்கை அரசின் 2026/1/16 2471 இலக்க விசேட அதிவிசேட வர்த்தமானியின் ஊடாக குறிப்பிடப்பட்டவை 2026/1/1 தொடக்கம் செயல்நிலைக்கு வருகின்றன. இப்போதே 3 மாதங்கள் கடந்துவிட்டன. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இலங்கையின் ஊக்கமருந்து தடுப்பு முகவராண்மை உலக ஊக்கமருந்து தடுப்பு முகவராண்மையால் கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 2025/8/19 உலகதர நியமங்களுக்கு இணங்காதோர் பட்டியலில் இலங்கை சேர்க்கப்பட்டிருந்தது. கடைசியில் மேற்படியான சட்டமூல முன்வைப்பு முயற்சிகள் ஊடாக மீண்டும் இலங்கை பன்னாட்டு நியமங்களுடன் சட்ட அடிப்படையிலும் ஒருங்கிசைகின்றது. விளையாட்டு பயிற்சிகளுக்கான வாய்ப்பு, விளையாட்டு பொருட்களுக்கான தட்டுப்பாடு, போதிய அளவான பயிற்றுவிப்பாளர்கள் இன்மை, வழிகாட்டல்களில் பற்றாக்குறை, விளையாட்டு வீரர்களின் போஷணை மேம்பாட்டுக்கான வழிகாட்டல், தொடர் மருத்துவ கண்காணிப்பு என்பவற்றில் தீவளாவிய சமத்துவம் பேணப்படாமை வன்னி மாவட்டத்தின் விளையாட்டுத்துறைக்கு பெரும் சவாலாகின்றது. எந்தெந்த மருந்துகள் தடை செய்யப்பட்டுள்ளன, எந்த அளவில் தடை செய்யப்பட்டுள்ளன, ஊட்டச்சத்து நிரப்பிகள் அவர்களின் விளையாட்டு வாழ்வில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பவை தொடர்பான தெளிவு நிலை மாகாணங்களுக்கு இடையிலும் மாவட்டங்களுக்கு இடையிலும் சரிசம அளவில் தான் நிலவுகின்றது என விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சரால் இந்த பேரவையில் உறுதியளிக்க முடியுமா? விளையாட்டுத்துறையில் இந்த இடத்தில் தான் வன்னி மாவட்டம் சமத்துவ நிலையில் அணுகப்படாதுள்ளது. விளையாட்டில் ஊக்குப்பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான சமவாய சட்டத்தின் கீழ் உள்ள ஒழுங்கு விதிகள் அங்கீகரிக்கும் இவ்வேளையில் இப்பேரவை வாயிலாக இவ்வரசிடம் வன்னி மாவட்டத்தை 1 minute ப்ளீஸ் வன்னி மாவட்ட சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக நாம் கேட்டுக்கொள்வது இவைதான். ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் 27 ஆரம்பிப்பது தொடர்பிலான சாத்தியங்களை தீர்மானிப்பதற்கு எதிர்வரும் ஏப்ரல் 21 குறித்த வழக்கு அழைக்கப்படும் என சட்டத்தண்ணீர் அனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு அழைக்கப்பட்டது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில். சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான வேலைகள் முடிவடைந்து தயார் நிலையில் உள்ளதாக அறிவித்திருந்த நிலையிலும்
ஏற்கனவே பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்திலிருந்து நீதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பாதீடானது இன்று வரை அனுமதி வழங்காத நிலையில் காணப்படுவதாக நீதிமன்றம் வழக்கு அழைக்கப்பட்ட நிலையில் தெரிவித்திருந்தமையினால் அடுத்த கட்ட அகழ்வு பணி கடந்த தவணையில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைய திகதியில் ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக நீதிமன்றம் தரப்பினுடைய அவதானத்துக்கு கொண்டு வந்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த கட்ட அகழ்வு பணி கிட்டத்தட்ட 27ஆம் தேதி தற்காலிகமாக ஆரம்பிக்கப்படலாம் என்ற ஒரு கலந்தாலோசனையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டதோடு அது தொடர்பான விடயம் பாதீடு தயார் நிலையில் உள்ளதா இல்லையா என்றதை கருத்தில் கொள்வதற்காக மீண்டும் வழக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்படும் சொல்லி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திட பிரதிநிதிகள் குறித்த புதைகுழியை பார்வையிடுறதுக்கான ஒரு அனுமதியை கேட்டிருந்த நிலையில் அவர்கள் காலை 9:30 மணிக்கு முன்னராக அல்லது மாலை 2:30 மணிக்கு பின்னராக குறித்த புதைகுழியை தரிசனை செய்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கி இருக்குது. அது நிச்சயமாக எந்த நேரத்தில் அவங்க தரிசனை செய்கிறதுக்கு இருக்கிறார்கள் என்றதை முன்கூட்டியே நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படியும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்குது. ஆகவே வழக்கு 27ஆம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கிறதா இல்லையான்றதை தீர்மானிக்கிறதுக்கு 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 அன்று அழைக்கப்படும். பாதீடு சட்ட வைத்திய அதிகாரி தான் சமர்ப்பணம் செய்தவர். அது தொடர்பான மொத்த எண்ணிக்கை உண்மையாக தெரியாது. ஏற்கனவே அகலப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூறுகள் சம்பந்தமான ஆய்வுகள் நடத்துவதற்கு அது 2 பாதீடும் எலும்பு ஆய்வுக்குரிய பாதீடும் அகழ்வு பணிகளுக்கான பாதீடு ரெண்டுமே ஒரேடியாக தான் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருந்தது அனுமதிக்கா வேண்டி நீதி அமைச்சிட. இரண்டுமே அனுமதி இன்னும் அளிக்கப்படாத ஒரு நிலையில் நிலுவையில் இருக்குது. ஸோ இன்றைக்கு திருப்பி அதில் ஒரு சின்ன ஒரு மனித எலும்பு ஆய்வுக்கான பாதீட்டில் சிறிய திருத்தம் இருந்ததால் அதை இன்றைக்கு சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் அனுமதி வழங்குறதுக்காக வேண்டி செயற்படுத்துமாறு இன்றைக்கு சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் கோரிக்கையை விட்டிருந்தது. அந்த ஆய்வாளர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டதா? உள்ளூரில் இருந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பட்டியலிடப்பட்டு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வாளருக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டு தான் பாதீடு சமர்ப்பிக்க சொல்லி என்று கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருந்தது கடந்த நவம்பர் மாதத்தில். அகலும் பகுதியில் தற்போது நிலைமை பெரியதாக சொல்ல முடியும். தண்ணீர நிலைமை குறைஞ்சு வத்தி காணப்படுது. பட் ஈரழிப்பு இருக்குது. பட் அது 20ஆம் தேதிக்குடையில் இருக்கிற காலநிலையில் உலர்ந்த ஒரு சூழலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகழ்வுக்கான தயார் நிலையில் இருக்குமென்றது சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அந்த பாதீடு சரி வந்தால் அந்த அகழ்வு பணி நடக்குமா? பாதீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி 21ஆம் தேதி வழக்கு அழைக்கப்பட்டு 27ஆம் தேதி என்று நிர்ணயிக்கப்பட்ட உத்தேசமாக நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் அகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் பேராசிரியர் வேல் நம்பியை யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாடினார். யாழ்ப்பாணம் மட்டுவில் பன்றி தளர்ச்சி அம்மன் ஆலயத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 30ஆம் தேதி பங்குனி திங்கள் வழிபாட்டில் ஈடுபட்டு பெண்ணின் தாலிக்கொடி திருடப்பட்டதாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கோணேஸ்வரனின் வழிகாட்டலில் பெருங்குற்ற பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி ஜெயரூபன் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி காணொலிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில்
இனங்காணப்பட்ட சந்தேக நபரான குறித்த பெண் நேற்றைய தினம் மட்டுவில் பன்றித்தலைச்சி ஆலயத்தில் இடம்பெற்ற 4வது பங்குனி திங்கள் உற்சவத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளிநொச்சி பிரதேசத்தில் உள்ள ஆலயம் ஒன்றில் பிள்ளையார் சிலையின் பிற்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தாலிக்கொடி மீட்கப்பட்டதோடு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மகிழுந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரான 58 வயதான பெண் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் கீழான 30 விவசாய போதனாசிரியர்கள் மற்றும் 20 கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. ஹெமுனு கேவா படையணியின் மேஜர் ஜெனரல் MPK நபரத்ன யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் 35வது தளபதியாக ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தனது கடமைகளை பொறுப்பேற்றார். அரசாங்க தரப்பினரோ அல்லது JVP உறுப்பினர்களோ சொத்துக்களை கொண்டிருந்தால் அதனை சமூக மூலதனம் என நியாயப்படுத்துகின்றனர். ஆனால் மற்றவர்களுடைய சொத்துக்களை கொண்டிருந்தால் அதனை திருட்டு சொத்து என முத்திரை குத்துகின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.